நம்ம ஒரு சிவில் வார நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம்னு உங்க யாருக்காவது தெரியுதா? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த 84% ஹிந்துஸ் ஃபர்ஸ்ட் மோடிக்கு சப்போர்ட் பண்றாங்களா? கிடையாது. ப்ராப்ளமே அதுதான். ஏன்னா இன்னும் ஐ எம் நியூட்ரல்னு சொல்ற சிலர் பேஸ்லெஸ்ஸா குறை கண்டுபிடிச்சிட்டு எதிர்த்து நிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பிஜேபிக்காக சப்போர்ட் பண்ணலனா என்ன ஆகும்னு தெரியுமா? லெபனான்ல கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன கதை சொல்றேன். லெபனான் 68 lakh பாப்புலேஷன் கொண்ட ஒரு சிறிய நாடு. 1956 வரைக்கும் லெபனான் ஒரு கிறிஸ்டியன் மெஜாரிட்டி கண்ட்ரி. மேரனைட் கிறிஸ்டியன்ஸ். ஒட்டோமன் எம்பையர் 16th centuryல இருந்து 400 இயர்ஸ்க்கு மேல லெபனானை ரூல் பண்ணியும் முஸ்லிம் மெஜாரிட்டியா ஆகல. இஸ்ரேலும் லெபனானும் மட்டும் தான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரே நான் முஸ்லிம் கண்ட்ரிஸ். ஏறத்தாழ 70 இயர்ஸா போர்க்களமாவே விளங்கிட்டு இருக்கு இந்த பர்டிகுலர் ஜோன். பாலஸ்டைன் வெர்சஸ் இஸ்ரேல் 1948ல இருந்து கண்டினியூஸ் வார்ஸ் இன்னைக்கு வரைக்கும். ஆனா மக்கள் கவனிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வாட்டியும் போர் நடக்கிறப்ப அகதிகள் உருவாகுறாங்க. 1948ல நடந்த பாலஸ்டைன் போர்ல 7 lakhsக்கும் மேற்பட்ட அகதிகள். மத்த எந்த நாடுகளும் இவங்களுக்கு இடம் தராதனால இவங்க எல்லாரும் லெபனானுக்கு ஒதுங்கினாங்க. சொல்றது புரியுதா? இஸ்லாமிக் நாடுகளான ஜார்டன், ஈரான் முஸ்லிம் அகதிகளை மறுத்தாங்க. ஏன்? அவங்களுக்கு லெபனானை கைப்பற்றணும். லெபனான் மனிதாபிமானத்தோட முஸ்லிம்ஸ்க்கு இடம் கொடுத்தாங்க. ஆனா இந்த முஸ்லிம்ஸ் அங்க செட்டில் ஆகி அவங்க வேலையை செய்ய தொடங்கினாங்க. 15 இயர்ஸ் அவங்க செஞ்ச வேலையோட வெளிப்பாட பாருங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை ஏற்றம், டெமோக்ராட்டிக் நாடோட முக்கியமான பதவிகளை கைப்பற்றுதல், PLO போன்ற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸோட ஃபண்டிங், தன்னை ஏழையா மைனாரிட்டியா காமிச்சுக்கிட்டு விக்டிம் கார்டை பிளே பண்ணி கிறிஸ்டியன்ஸ் டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லி கிறிஸ்டியன்ஸ் அக்ரெசிவ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கிளாஸா ப்ரொஜெக்ட் பண்ணது ஒரு டிவிஎஸ் குரூப். இது மட்டும் இல்லாம டெமோக்ரஸியை லெஃப்ட் அண்ட் ரைட் விங்கா பிரிச்சாங்க. ரைட் விங் பணக்கார மக்களுக்கு, சோ எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் டெமோக்ராட்டிக், அண்ட் லெஃப்ட் விங் இந்த சோ கால்ட் மைனாரிட்டிக்கு, சோ கால்ட் ஏழை அண்ட் பாவப்பட்ட மக்களுக்கு. ஜஸ்ட் அ மினிட், இதேதான் இந்தியாலயும் நடக்குதுன்னு புரியுதா? ரைட் விங் அண்ட் லெஃப்ட் விங் அரசியல். என்ன, அங்க கிறிஸ்டியன்ஸ் இங்க ஹிந்துஸ், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்படி நான் பேசுறேன்றதுக்காக நான் ஒரு பர்டிகுலர் விங்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பழிதான் எங்க சேனல் மேலேயே இருக்கு. ஒரு பர்டிகுலர் விங்காக நாங்க பேசுறோம்னு. இதெல்லாம் மத்தவங்க கிரியேட் பண்ற லேபிள்ஸ், பேஸ்லெஸ் லைஸ். நாங்க ஃபேக்ட்ஸ் முன்வைக்கிறது சிலருக்கு பிடிக்கல, அதனால அவங்க ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல். இதே மாதிரி ஹிந்து, முஸ்லிம் அண்ட் கிறிஸ்டியன் இருக்கிற லேபிள்ஸே பிரிவினையும் கலவரங்களையும் உண்டு பண்றதுக்கு தான். இந்த மதம் என்ற லேபிள்ஸ் எதுவுமே முக்கியம் கிடையாது. தர்மா மட்டும்தான் முக்கியம். லெபனான்ல இருந்த கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம் அகதிகளுக்கு கம்பேஷன் காட்டினால இப்படி ஒண்ணு நடக்க போகுதுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. 1975ல லெபனான்ல முஸ்லிம் பாப்புலேஷன் 44%. 1990 வரைக்கும் சிவில் வார உண்டு பண்ணி கூடிய சீக்கிரம் முஸ்லிம் பாப்புலேஷன் 54%க்கு வந்துச்சு. கிறிஸ்டியன்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் மைனாரிட்டி ஆயிட்டாங்க. எப்படி இது முடிஞ்சது? மாஸ் ஜெனசைட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். எப்படி 70 வருஷமா ஹிந்துஸ செஞ்சாங்களோ அதே மாதிரிதான். 1991ல லெபனான்ல டோட்டல் டெமோக்ரஸி கொலாப்ஸ் கம்ப்ளீட்லி. PLO, ஹெஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நாட்டோட மொத்த பவரையும் உறிஞ்சிட்டாங்க. 15 இயர்ஸ் அப்படின்ற சின்ன ஸ்பேன்குள்ள மொத்த லெபனான் நாடும் டெரரிஸ்ட் இருக்கிற சுடுகாடா மாறிடுச்சு. இதெல்லாம் நடக்கிற டைம்ல லோக்கல் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் அலர்ட்டா இருந்து அவங்களை காப்பாத்தி இருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. மொத்த லெபனானும் இப்ப முஸ்லிம்ஸ் கைக்கு போயிடுச்சு. சவுண்ட் சிமிலர்? வெல், இந்தியாலயும் இதேதான் நடக்குது, நடந்துட்டு இருக்கு. சேம் சினாரியோ. நம்ம இப்போ விழித்திடாம என்ன நடக்க போகுதுன்னு உணராம இருந்தா அங்க நடந்த அதே விஷயம் இன்னும் பயங்கரமா இங்க நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. யாராவது உத்தரவாதம் தர முடியுமா நம்ம கண்ட்ரியும் லெபனான் மாதிரி ஆகிடாதுன்னு? நோ ஒன். நீங்க ரீசெண்டா ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஹேஷ்டாக் பாத்தீங்களா? முஸ்லிம் லைவ்ஸ் மேட்டர். நாங்க இத ஆல்ரெடி வார்ன் பண்ணோம். பிளாக் லைவ்ஸ் மேட்டர்னு எப்படி வேற நாட்டுல நடக்குதோ அதே மாதிரி இந்தியால நடக்க ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சர் நம்ம கண்ட்ரில சேஃப்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட கோமாதாவா ஹலால் கட்ஸ் பண்ற கைகள்ல விட போறீங்களா? RSS, பஜ்ரங்கதால், காரியகர்த்தாஸ் மெம்பர்ஸோட ரீசன்ட் டெத்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதே ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கடவுள் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோமா? விழித்திடுங்க. எல்லாருக்கும் இந்த மெசேஜ்